அப்ப இது ஒரு பிரச்சனை. மற்றது யமுனா ராஜேந்திரன் சொல்கிற இளைஞர்களின் எழுச்சி என்றது, அது ஒரு முக்கியமான பண்பு என்ன சொன்னால், அதை நாங்கள் இப்படி சொல்லலாம், எலக்ட்ரல் டெமோக்ரஸி. அதாவது தேர்தலில் ஓட்டு போடுவதன் மூலம் ஆட்சியாளரை தெரிவு செய்துவிட்டு மக்கள் சும்மா இருக்கிற ஒரு டெமோக்ரஸி. அது இப்போ இந்தியாவிலே இருக்குது, பாகிஸ்தான்ல இருக்குது. சரியோ, இங்க முதலாளித்துவம் வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னு சொல்றது. அது பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அல்லது பொதுமக்கள் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசின் மீது ஒரு அரசு வழிதவறை போகும்போது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஒரு பவர் இருக்கிறது. ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இலங்கை போன்ற நாடுகள் வருவதற்கு மிக நீண்ட நாட்கள் எடுக்கும். அப்படி வரும்போதுதான் எங்களுக்கு நாங்கள் இந்த ராஜபக்ஷ போன்ற அதிகாரங்களுக்கு எதிராக போராடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான போராட்டம் வர வேண்டும் சொன்னால் அது சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தும் வர வேண்டும். அப்ப சிங்கள மக்கள் ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்க தங்க வேணும். சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒடுக்கிக் கொண்டிருக்கும் என்பதை உணர வேண்டும். சிங்கள மக்கள் யோசிக்க வேண்டும், இந்த நாடு ஒரு பெரும்பான்மைவாதத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது, பெரும்பான்மைவாதத்தினால் ஒரு இனத்தை நசுக்கிக் கொண்டிருக்கிறோம் உணர்ந்து கொள்ள வேணும். அந்த உணர்ந்து கொள்ற நிலைப்பாடு மிக இலகுவில் சேரும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது சுரேஷ் அவர்கள் சொன்ன புள்ளிக்கு வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமையை உருவாக்குவது என்பது முக்கியம். இந்த ஒற்றுமை என்பது ஒரு தலைமையின் கீழ் போராடுவதென்றது, ஒரு தலைமையின் கீழ் இருப்பதென்றது அல்ல. இன்றைக்கு நாடுகள் அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மத்தியில் கூட 1000 குழுக்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு இடையில் கூட இந்த நிலைமையிலும் கூட ஒரு தெளிவான ஒரு பொது புள்ளி நோக்கின ஒருமைப்பாடு இருப்பதில்லை. இந்த ஒருமைப்பாட்டுக்காக அவர்கள் வேலை செய்யலாம். இந்த ஒருமைப்பாட்டுக்காக வேலை செய்யும் போது சர்வதேச ராஜதந்திர மட்டத்தில் அரசுகள் மீதும் தீர்மானங்களை பாலிசி மேக்கர்ஸ் அல்லது டிசிஷன் மேக்கர்ஸ் மீதும் அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்டமைப்பு உருவாக்குவது தேவையாக இருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்டமைப்பு கடந்த காலத்தின் தவறுகள் இரத்த கரைகளில் கை நனைத்துக் கொண்டதாக இருக்கக்கூடாது. இருக்கும் என்றால் இலகுவான முறையில் மீண்டும் எமது உரிமைகளை தட்டி விடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனா இது ஒரு தந்திரவாய நடவடிக்கை தவிர இது தமிழ் மக்களின் உண்மையான விடுதலைக்கான ஒரு அடிப்படையான காரணி அல்ல. ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ள முரண்பாடுகளை பேசி தீர்த்து கொண்டு பொது நோக்கங்களுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு உலகம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு போரத்தை உருவாக்க வேண்டும். அந்த போரம் எங்களுக்கான எங்களோட உரிமை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வழியை திறந்து விடலாம். மற்றபடி இன்னும் தமிழ் மக்கள் திரும்ப யோசிப்பார்கள், ராஜபக்சவை தண்டிக்க வேணும், தண்டிக்கிறதுனூடாக எங்களுக்கு உரிமைகள் கிடைக்கும் முன்வைப்பினா அது முட்டாள்தனம். ராஜபக்ச தண்டிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். சில வேளை இந்தியாவுக்கு இலங்கைக்கு முரண்பாடுகள் அதிகரித்து இந்தியா இலங்கையை கைவிடும், இந்த ஆட்சியாளர்களை கைவிடும் என்றால் அல்லது இவர்களுக்கு வேறிடம் போக்குடன் இல்லாமல் வரும்போது இவர்கள் கைவிடப்படுவார்கள் இருந்தால் இவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. யூகோஸ்லாவியில் மிலோசெவிக் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் பல இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அதால அங்க உள்ள நிலைமைகள் மாறினவான்றா இல்ல. இப்ப எங்கட தேவை, எங்கட நோக்கம் என்ன? தமிழ் மக்கள் ஜனநாயக உணர்வுகளை அனுபவிக்கக்கூடிய, தங்களுடைய அடையாளங்களை பேணக்கூடிய ஒரு சுயநிர்ணயம் மிக்க ஒரு வாழ்க்கையை அடைகிறது தான். அதுல ராஜபக்சவை தண்டிக்கிறது ஒரு மிகச்சிறிய பகுதி. தண்டிக்கப்பட வேண்டும்ன்றது எந்த இதுவும் இல்லை. ஆனா அதேதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமா என்றால் அது எந்த அளவுக்கு வெற்றியளிக்க கொண்டு எனக்கு தெரியல. அதன் மூலம் நாங்கள் நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி, நன்றி. அது இந்திரன் மீண்டும் இணைந்திருந்தார். இன்னும் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம். வணக்கம் குருவண்ணா. வணக்கம் ராஜன். நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். என்ன காலையில நேற்றுக்கு விழுதுகள் நிலாச்சோறு நிகழ்ச்சிகள் எல்லாம் காண கிடைக்கும். உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வந்தேன். நேற்று நிகழ்ச்சியும் கேட்டேன், இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆதங்கம் அதன்பால் இணைந்து கொண்டேன். அதாவது அரசியல் என்றதும் போராட்டம் என்றதும் வேட்டு வடிவமாக நாங்க பார்க்க வேண்டும். அதாவது இந்த லக்ஷ்மண் கதிர்காமருக்கும் கர்மா என்று அழைக்கப்படும் அந்த ஆயுததாரிக்கும் நாங்க முடிச்சு போட்டு பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னா லக்ஷ்மண் கதிர்காமர் அரசியல்வாதி. அவர் ஆரம்பத்தில இருந்தே அரசியல்லே இருந்தவர். அப்பொழுது அவருக்கும் இவருக்கும் நாங்க முடிச்சு போட்டு கண்டிப்பாக பார்க்க முடியாது.
அதை விடுத்து அவருடைய ஜனநாயக ரீதியான அவரவர் அரசியல் மக்களால் தெரிவு செய்யப்படாவிட்டாலும் ஆட்சியாளர்களாலேயே அவருக்குள் அதாவது தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டு அவர் வெளிவார அமைச்சராக செயற்பட்ட காலம். அவர் எங்களை எங்கள் விடுதலை புலிகளையோ அல்லது தமிழ் மக்களுக்கான ஜனநாயக ரீதியான பல செயற்பாடுகளை அடக்கி இருந்தார். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்போ இவர் கர்மா என்று அழைக்கப்படுவர் அப்படி இருந்தவர் இல்லை. அவர் தமிழ் மக்களின் விடிவுக்காக போராட்டம் என்ற அமைப்போடு சேர்ந்து இயங்கி அவருடைய தனிப்பட்ட காரணமோ அல்லது இதற்குள் நடந்த பிரச்சனைகளோ ஏது எப்படி இருப்பினும் அவர் ஒரு ஆயுதம் தரித்த ஒரு போராளி அமைப்பில் இருந்து பிரிந்து சென்று எங்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். அது நான் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அவரையும் லக்ஷ்மன் கதிர்காமரையும் முடிச்சு போட்டு பார்ப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விடுத்து இப்பொழுது உள்ள இந்த போர், அதாவது எங்கள் மீதான அடக்குமுறையில் நமது மக்கள் பாதிக்கப்பட்டதற்கான ஐநா குழுவின் அறிக்கை, அதை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் இருப்பால் இது கண்துடைப்பு நாடகம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்ப விதமான ஒரு சலுகையை கூட நாங்கள் அதை ஒரு துரும்புச்சீட்டாக பயன்படுத்த வேண்டிய காலம், காலத்தின் தேவை. இதை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. பாருங்கள், அதாவது சிறைக்குள் இருக்கும் சரத் பொன்சகா கூட கூறுகிறார், நான் இந்த பிரச்சனையில இருந்து நாட்டை விடுவிக்க என்னால் மட்டும்தான் முடியும் என்று. அதே போல அதாவது சிங்கள அரசாங்கத்தினால், அதாவது நாட்டை ஆளுகிற வர்க்கத்தால் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட அந்த ஜேவிபி என்ற அந்த பெரும்பான்மையான அந்த அதாவது சிங்கள பேரினவாத கட்சிகள் கூட இணைந்து நிற்கிறது. அவர்களுடைய அதாவது பாமர மக்கள், சிங்கள மக்களே பாமர மக்கள்கள் கூட அந்த தேசியவாதம், அவர்களுடைய அந்த அதாவது ஆக்கிரமிப்பு தன்மைக்கு அவர்கள் விதைக்கின்ற சகல விதமான கருத்துக்களும் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். ஆனால் எம்மவர்கள் எங்களுக்குள் இருக்கிற சில சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி எங்களை திருப்பவும் பாலாங்கினத்துக்குள் தள்ள முயற்சிக்கிறார்கள். கண்டிப்பாக கூறுவான அதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நாங்கள் இப்ப கேட்பது எமது மக்களுக்கு பாதிப்பு நடந்ததா? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பயங்கரவாதிகள் என்று கூறப்படுகிற எமது தாயகத்துக்காக போராடிய அந்த விடுதலை அமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒன்றியாளிய மக்கள் மீது நாங்கள் நடத்தவில்லை. இப்பொழுது நாங்கள் அதாவது எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் காண்பிக்குதோ அல்லையோ, மேலத்திய ஊடகங்கள் என்று அழைக்கப்படுகிற அல் ஜசீரா மற்றும் சனல் 4 தொலைக்காட்சியில் காண்பிப்பதெல்லாம் கண்கட்டி வித்தையா? இதெல்லாம் கபட நாடகமா? நாங்கள் உற்று நோக்க வேண்டும். அவர்களுக்குள்ள கரிசனை, அந்த ஊடகங்களுக்குள்ள கரிசனையும் அதாவது மேலத்தியத்தில் உள்ள அதாவது அரசியல்வாதிகளுக்குள்ள கரிசனையும் எமது மக்களுக்கு இல்லை. அவர்கள் அதாவது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதை காண்பிக்கவில்லை. நாங்கள் அதை உற்று நோக்க வேண்டும். அதை விடுத்து எங்களுக்குள் நாங்கள் இல்ல அதாவது சிறு சிறு பிள்ளைகளை நாங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டு எங்களையே நாங்கள் குற்றவாளிக்காகி கொண்டு இருப்போமாக இருந்தால் அவர்களுக்கு அது சாதகமாகவே இருக்கும். நாங்கள் ஒற்றுமை என்ற பலத்தை உருவாக்குவோம் சொன்னா ஒவ்வொரு தமிழ் அதாவது உலகத்தில் வாழும் ஒவ்வொரு தமிழ் மகனுடைய மனதில் இருந்து வெல்ல வேண்டும். எமது மக்களுக்கு அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. தவறுகள் செய்யாதவர் உலகத்தில் இல்லை. இருந்தாலும் ஒரு நாட்டை ஆளும் வர்க்கத்தால் இன்னொரு எமதும் அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அது ஜனநாயகம் இல்லை. அதனால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை கூட நாங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவது என்றதுக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் என்றைக்கும் ஒன்று கூறுவது, நாங்கள் கூறுவது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். எங்களை நாங்கள் அதாவது குற்றவாளி கூண்டில் எங்களை நாங்கள் நிறுத்துவதற்கு முற்படுத்துகிறோம். அதனால இதுல உள்ள முதல் காரணம் இப்பொழுது எங்களுக்கு இந்த கிடைத்திருக்கிறத நாங்கள் அது ஏளனம் செய்யக்கூடாது, நாங்களே ஏளனம் செய்யக்கூடாது. அவர் சொல்றாரு, அவர் அதாவது ராஜபக்ச சொல்லுகிறார், அதாவது மின்சார நாட்காலில் கூட உட்கார்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாராம். ஆனால் எங்கட மக்கள் அவர் ஆயத்தமாக இருக்கும்போது அவரை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம் இல்லை. கண்டிப்பாக தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். தண்டனை என்றதை விட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம் சரி கிடைக்க வேண்டும். அதனால எங்களுக்கு கிடைக்கிற சில சந்தர்ப்பங்களை உலகளாவிய ரீதியில நாங்கள் கண்டிப்பாக லிபியா மீது போர் தொடுக்கும் போது கூக்குரலிட்டார்கள். அவர்கள் மீது பெட்ரோல் வளம், எண்ணெய் வளம் இருக்கிறது. எங்கள் மீது ஏது வளமும் இல்லை. கண்கட்டி வித்தை காண்பித்தவர்கள் இந்தியாவிலிருந்து தற்பொழுது அதாவது முதலமைச்சர் பதவிக்கு துடித்துக் கொண்டிருக்கும் ஜெயலலிதா கூறுகிறார், மன்னிப்பு கோர வேண்டுமா? அதாவது நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்து விட்டது.
இவர்களுடைய மன்னிப்போ அல்லது இவர்களுடைய எதுவிதமான சலுகைகளோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தற்போது தேவை எமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை உரிமைகளோடு கூடியது தீர்வு. அதோட ஒரு விஷயத்தை குறிப்பிடுறேன்னா, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னும் அமைப்பு ஜனநாயக ரீதியாக எமது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் அவர்களோடு கூட்டு விதமான பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு. அது மட்டுமல்லாது பல போலி பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாடு கடந்த அரசாங்கங்களோடு தொடர்புகள் அப்படி இப்படி. அது காலத்தின் கோலம் எல்லாம் அவர்களுடைய அதாவது பெரும்பான்மை இனத்தினுடைய அந்த பிரச்சாரமே அப்படித்தான். அப்படி இருக்கும் பட்சத்துல குருவண்ணா, அந்த ஜனநாயக அமைப்பு என்று கூறப்படுற அந்த அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. இடைக்கால தன்னாட்சி அதிகாரம், அதாவது தமிழீழ விடுதலை புலிகளால் சமர்ப்பிக்கப்பட்டது போலதான் அதுவும் இருக்கிறதா. அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்களா தமிழீழ விடுதலை புலிகள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதுநிலை அரசியல்வாதிகள் இல்லையா? பல காலங்கள் பல தசாப்தங்களாக அரசியல் நடத்தி கொண்டிருப்பார்கள், பல புத்திஜீவிகள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இப்பொழுது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட அறிக்கை கூட தமிழீழ விடுதலை புலிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார பரவலாக்களோட ஒத்துடையதான். அப்படி நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் ஜனநாயக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அவர்கள் முன்னெடுத்தது ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் மேலத்தைய நாடுகளால் எங்களுக்கான தீர்வுகள் நசுக்கப்பட்டது. அதற்கு இந்தியாவின் பங்களிப்பு இருந்தது. அது கண்டிப்பாக உலக மக்களால் இல்ல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நாங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடக்க வேண்டிய காலத்தின் தேவை இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிற சில அற்ப சலுகைகளும் எங்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக கொண்ட தீர்மானங்களுக்கு நாங்கள் பக்கச்சார்பாக இருந்து அதற்கான தீர்வு திட்டங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இதான் எனது கருத்து கூறுவோம்னா, அதாவது எங்களையே நாங்கள் குறை கூறி எங்களை கீழ்மட்டமாக்காது எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தி இதற்கான பலாபலனை நாங்கள் அனுபவிப்பதற்கு முன்னோக்க வேண்டும் என்றதான் எனது கருத்து கூறுவோம்னா, முடிந்த அளவுக்கு எங்களையே நாங்கள் குறை கூறி எங்களை தரமட்டமாக்கி கொள்ளாமல் எங்களை நாங்கள் மேல்நிலைப்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுவதான. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு நேரம் இணைகின்றார். வணக்கம். 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 டென்மார்க்கிலிருந்து ராஜரட்னம். டென்மார்க்கிலிருந்து ராஜரட்னம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ராஜரட்னம்? நல்லவா இருக்கும். நீங்கள் எப்படி புத்தாண்டுகள் எப்படி போச்சுது? ஒரு மாதிரி சராசரியாக போச்சுது. சொல்லுங்க, இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருப்பீங்க நிகழ்ச்சியை. ஆமா, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னுடைய கருத்துப்படி இப்ப சம்பந்தன் சொல்லியிருக்கிறார், இந்தியா ஆலோசனை தங்களுக்கு தேவையில்லை என்ற மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்லியிருக்கிறார். தாங்கள் இந்தியா தங்களோட பிரச்சனையை தீர்க்க இயலாது, தங்களை அழுத்தம் கொடுக்கிறான். தாங்கள் இந்தியாண்ட ஆலோசனை கேட்போம், ஆனா தாங்கள் பேசி தீர்ப்போம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். எங்க ஒரு ஊடகம் ஒன்றுல கேட்டேன். இவ்வளவுதான் இந்தியாதான் தங்களோட பிரச்சனையை தீர்க்கும், தங்களோட பிரச்சனைக்கு நல்ல முடிவு காண வேண்டியது இந்தியா அந்த அனுசரணை என்று சொன்னார்கள். இப்ப இந்தியா இதிலிருந்து விலகி போறார்கள். அது ஏனென்றா இந்த 13வது திருத்த சட்டத்தால தங்களுக்கு தமிழருக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை என்றதை இப்பதான் அவர்கள் உணர்றார்கள் போல. அது கயந்திரமார் சொன்ன பிறகு இவர்கள் இப்போ உணர்றார்கள். உணர்ந்து அதை ஆதரிச்சு வர்றது நல்லது, அது நல்ல கவனம். மற்றது இந்த யுஎன் ஆலோசனை குழு கொடுத்த அறிக்கை இப்ப எல்லா யுஎன்ஓல அங்கத்துவமா இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்படுது போல. அனுப்பப்பட்டு அடுத்த கிழமை இவர் ஜெனரல் செக்ரட்டரி ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்த போறார்.